வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தியோட்லேட்டை பற்றி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். எக்ஸாம் ரிலேட்டடாக சரிங்களா, எக்ஸாமுக்கு என்னென்ன மெயினாக கேட்பாங்களோ அந்த டாபிக்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சரிங்களா. கண்டிப்பாக அதில் வந்து கொஸ்டின் வரும், நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தியோட்லேட் சரிங்களா. இந்த தியோட்லேட் மூலமாக நம்ம வந்து ஹரிசாண்டல் ஆங்கிளையும் வெர்டிக்கல் ஆங்கிளையும் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இந்த தியோட்லேட் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக எதை மெஷர் பண்ணுதுன்னா ஹரிசாண்டல் ஆங்கிள் வெர்டிக்கல் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுது. இந்த தியோட்லேட் வந்து மோஸ்ட் அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் சரிங்களா. ஹரிசாண்டல் ஆங்கிளையும் வெர்டிக்கல் ஆங்கிளையும் மெஷர் பண்ணுறதுல மோஸ்ட் அக்யூரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா தியோட்லேட் தான். தியோட்லேட்டில் வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஒன்று வந்து டிரான்சிட் தியோட்லேட்டு, இன்னொன்று வந்து நான் டிரான்சிட் தியோட்லேட். இப்போது டிரான்சிட் தியோட்லேட்னா என்ன, நான் டிரான்சிட் தியோட்லேட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது டிரான்சிட் தியோட்லேட்னா அதில் வந்து டெலஸ்கோப் வந்து இருக்கும் சரிங்களா. தியோட்லேட்னாலே அதில் வந்து டெலஸ்கோப் வந்து இருக்கும். அந்த டெலஸ்கோப் வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம், அதாவது 180 டிகிரிக்கு வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ஹரிசாண்டல் ஆக்ஸ் வச்சு நம்ம வந்து வெர்டிக்கலாக வந்து 180 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ணுவோம் சரிங்களா. டெலஸ்கோப் ரொட்டேட் 180 டிகிரி இப்போ ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம வந்து அது வந்து டிரான்சிட் தியோட்லேட்னு சொல்லும். சப்போஸ் இது வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியாது, அது வந்து நான் டிரான்சிட் தியோட்லேட். இப்போ வந்து இது கிடையாது, நம்ம வந்து டிரான்சிட் தியோட்லேட் தான் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. தியோட்லேட்டு டிரான்சிட் தியோட்லேட்னா நம்ம வந்து அந்த டெலஸ்கோப் வந்து நம்ம வந்து ஹரிசாண்டல் ஆக்ஸை பொறுத்து அந்த வெர்டிக்கலாக வந்து 180 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணுவோம் சரிங்களா. அந்த ரெவல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ அதான் வந்து டிரான்சிட் தியோட்லேட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து டிரான்சிட் தியோட்லேட்டை வந்து நம்ம வந்து செட்டிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தியோட்லேட்டை வந்து சென்ட்ரிங் பண்ணணும். ஸோ சென்ட்ரிங் வந்து எப்படி பண்ணலாம், அதாவது தியோட்லேட்டை எக்ஸாக்டாக நமக்கு ஒரு ஸ்டேஷன் மார்க்கில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், செட்டிங் பண்ணுறோம். ஸோ அதாவது வந்து சென்ட்ரிங். தியோட்லேட்டை ஒரு ஸ்டேஷன் மார்க்கில் வந்து செட்டிங் பண்ணுறோம், எக்ஸாக்டாக செட்டிங் பண்ணுறோம், அதான் வந்து சென்ட்ரிங். நெக்ஸ்ட் வந்து டிரான்சிட்டிங்னா என்ன, அல்லது பிளஞ்சிங் அல்லது ரிவர்சிங். சரி, இதே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. டிரான்சிட்டிங் அல்லது பிளஞ்சிங் அல்லது ரிவர்சிங், இந்த மூணுமே வந்து ஒரே பேர் தான் சரிங்களா, ஒரே நேம் தான் குறிப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், டிரான்சிட்டிங். டெலஸ்கோப்பில் தியோட்லேட்டை வந்து டெலஸ்கோப், அந்த டெலஸ்கோப்பை வந்து நம்ம வந்து 180 டிகிரி சரி வெர்டிக்கல் பிளேனை வந்து 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கு பேர் தான் வந்து டிரான்சிட்டிங் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து லைன் ஆஃப் காலிமேஷன் என்ன, லைன் ஆஃப் காலிமேஷனுக்கு அனதர் நேம் வந்து லைன் ஆஃப் சைட் சரிங்களா. லைன் ஆஃப் காலிமேஷனுக்கு அனதர் நேம் வந்து லைன் ஆஃப் சைட். நெக்ஸ்ட் வந்து லைன் ஆஃப் காலிமேஷன் என்ன சரி பார்க்கலாம். இந்த லைன் ஆஃப் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆக்சிஸ் சரிங்களா. தியோட்லேட்டோட ஃபண்டமெண்டல் சரிங்க, அடிப்படை என்னென்னு பார்க்கலாம். லைன் ஆஃப் காலிமேஷன் என்ன, இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் இன்னொரு நேம் வந்து லைன் ஆஃப் சைட். இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து இதுக்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும் சரிங்களா. இந்த லைன் ஆஃப் காலிமேஷன் வந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த தியோட்லேட் செட் பண்ணுறோம். அதில் அந்த லைன் ஆஃப் காலிமேஷன் ஒரு வேர்டு. அந்த லைன் ஆஃப் காலிமேஷன்னா என்னென்னா, இப்போ வந்து பாருங்கள், இப்போது டயஃபார்ம் இருக்குது, டயஃபார்மில் உள்ள ஒரு கிராஸ் ஹேர் இருக்கும், அண்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட் கிளாஸில் உள்ள ஆப்டிக்கல் சென்டர் சரிங்களா. இது ரெண்டையுமே நம்ம லைன் ஜாயினிங் பண்ணுவோம். ஸோ இந்த கிராஸ் ஹேர் ஆஃப் தி டயஃபார்ம் அண்டு ஆப்ஜெக்ட் கிளாஸ், ஸோ ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கிளாஸ் ரெண்டு உள்ள லைனை வந்து நம்ம இமேஜினரி லைனை வந்து ஜாயினிங் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து என்னென்னா லைன் ஆஃப் காலிமேஷன் அல்லது லைன் ஆஃப் சைட். ரெண்டுமே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப்னா என்னென்ன பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப்னா நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸுக்குள்ள ஆப்டிக்கல் இப்போ ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் வந்து பாருங்கள். ஸோ ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப்னால் நமக்கு வந்து என்னென்னு பார்க்கலாம். ஆப்டிக்கல் சென்டர்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் கிளாஸில் உள்ள ஆப்டிக்கல் சென்டரையும் சென்டர் ஆஃப் ஐபீஸ்லையும் சென்டர் ஆஃப் ஐபீஸ், ஸோ ஐபீஸ் சென்டரையும் நம்ம லைன் ஜாயினிங் பண்ணுவோம். ஸோ அதான் ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப்னால் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸில் ஆப்டிக்கல் சென்டரையும் சென்டர் ஆஃப் ஐபீஸை நம்ம லைன் ஜாயினிங் பண்ணுறோம். ஸோ அதாவது ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். இந்த ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் வந்து எதுக்கு பேரலாக இருக்கும்னா நமக்கு வந்து லைன் ஆஃப் காலிமேஷனுக்கு வந்து பேரலாக இருக்கும் சரிங்களா. இந்த ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் வந்து மஸ்ட் பேரலல் சரிங்களா, பேரலல் டு தி லைன் ஆஃப் காலிமேஷனுக்கு பேரலாக இருக்குது. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூப்னா என்ன, அல்லது ஆக்சிஸ் ஆஃப் பபிள் டியூப் சரிங்களா. இந்த ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூப் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஆக்சிஸ் ஆஃப் லெவல் டியூபுங்கிறது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா வெர்டிக்கல் ஆக்சிஸ்க்கு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும் சரிங்களா. பெர்பெண்டிகுலர் அல்லது வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், சர்வேயிங் டெலஸ்கோப் சரிங்களா. இந்த டெலஸ்கோப்பில் வந்து 2 டைப் வந்து இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்பு,
எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப். சரிங்களா, சர்வேயிங் டெலஸ்கோப்பில் 2 டைப்ஸ் வந்து இருக்குது. இன்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்பு, எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோக்கஸிங் டெலஸ்கோப்புங்கிறது ஓல்டர் டைப். சரிங்களா, இது வந்து ஓல்டர் டைப்பு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டெலஸ்கோப்னாலே அந்த இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இது டெலஸ்கோப்னால் இந்த 3 பார்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஐபீஸ், நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து டயஃபார்ம், தேர்டு ஒன்று வந்து அப்ஜெக்டிவ், அதாவது அப்ஜெக்டிவ் கிளாஸ். நம்ம வந்து தியோட்லைட் இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியும், அதில் மேலே வந்து டெலஸ்கோப் வந்து நம்ம இருக்கும். அதில் பார்க்கும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு ஐபீஸ் இருக்கும், அதனால டயஃபார்ம் இருக்கும், நெக்ஸ்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ், அது அப்ஜெக்டிவ். இது வழியாக தான் நம்ம இந்த இமேஜை வந்து பார்ப்போம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டயஃபார்ம். ஸோ டயஃபார்மில் கிராஸ் ஹேர் இருக்கும், அதனோட இன்டர்செக்ஷன் ப்ளஸ் அப்ஜெக்டிவ் ஆர் அப்ஜெக்டிவ் கிளாஸ், அதனுடைய ரெண்டையுமே லைன் ஜாயினிங் பண்ணும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னென்னா லைன் ஆஃப் காலிமேஷன் அல்லது லைன் ஆஃப் சைட். சரிங்களா, இந்த டயஃபார்மில் கிராஸ் ஹேர் அண்ட் அப்ஜெக்டிவில் உள்ள அப்ஜெக்டிவ் கிளாஸ். சரிங்களா, அப்ஜெக்டிவ் கிளாஸில் உள்ள ஆப்டிக்கல்ஸ் அண்ட் அந்த ரெண்டை இமேஜினலைஸும் லைன் ஜாயினிங் பண்ணும். அதுக்கு பேர் வந்து லைன் ஆஃப் சைட் அல்லது லைன் ஆஃப் காலிமேஷன். நெக்ஸ்ட்டு ஐ பீசஸ் உள்ள சென்டர் ஆஃப் ஐ பீசஸையும் ஆப்ஜெக்ட் கிளாஸ் அதாவது உள்ள ஆப்டிக்கல் சென்டரையும் நம்ம வந்து லைன் ஜாயினிங் பண்ணோம். அதுக்கு பேர் வந்து ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப். சரிங்களா, ஆக்சிஸ் ஆஃப் டெலஸ்கோப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரிங்களா, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அப்ஜெக்டிவ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்ஸ் வந்து இருக்குது, காம்பவுண்ட் லென்ஸ். சரிங்களா, காம்பவுண்ட் லென்ஸ் தான் நமக்கு வந்து என்ன 2 டைப் ஆஃப் லென்ஸ் வந்து இருக்கும். அதாவது அவுட்டர், அது அப்ஜெக்டிவ் கிளாஸில் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இருக்கும். அதாவது டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ், அதாவது ஹார்ட் க்ரோன் கிளாஸ். சரிங்களா, இது வந்து இன்னரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் சைடு வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இருக்கும். அது வந்து டென்ஸாக இருக்கும், அது வந்து ஃப்ளிண்ட் கிளாஸ். சரிங்களா, கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இன்னர் சைடில் வந்து இருக்கும். சரி, இது அப்ஜெக்டிவ் கிளாஸ், இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டயஃபார்ம். சரி, இந்த டயஃபார்ம்ங்கிறது பார்த்திங்கன்னா அதில் வந்து பிராஸ் ரிங் வந்து இருக்கும். சரிங்க, இந்த பிராஸ் ரிங் கேரிங் இந்த பிராஸ் ரிங்கை தான் நம்ம வந்து கிராஸ் ஹேர் ரிங்னு சொல்லலாம். கிராஸ் ஹேர் ரிங், இந்த கிராஸ் ஹேர் ரிங்கில் கேரிங் கிராஸ் ஹேர்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இந்த டயஃபார்மில் நமக்கு வந்து கிராஸ் ஹேர் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் ஹேர் வந்து அது ஹெல்டு நியரர் டு தி ஐபீஸ். இந்த கிராஸ் ஹேர் வந்து எங்கே இருக்குன்னா ஹெல்டு ஐபீஸஸ்க்கு நியராக இருக்கும். ஹெல்டு நியரர் டு தி ஐபீஸ். சரிங்களா, ஐபீஸஸ்க்கு நியராக இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சர்வேயிங் டெலஸ்கோப். சரியா, சர்வேயிங் டெலஸ்கோப்பில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஐபீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டிங் ஐபீஸ் அதாவது நான் எரெக்டிங் ஐபீஸ். சரிங்களா, சர்வேயிங் டெலஸ்கோப்பில் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஐபீஸ் வந்து இன்வெர்ட்டிங் ஐபீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதாவது நான் எரெக்டிங் ஐபீஸ். சரிங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த அப்ஜெக்டிவ் அதாவது ஆப்ஜெக்ட் கிளாஸ். இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸில் வந்து நமக்கு வந்து என்ன தெரியும், ரியல் இமேஜ் வந்து தெரியும். நம்ம வந்து ஐபீஸ் வழியாக நம்ம வந்து பார்க்கும்போது அதில் ரியல் இமேஜ் தெரியும். அந்த ரியல் இமேஜ் வந்து மஸ்ட் லை இந்த எங்கே இருக்கணும், பிளான் ஆஃப் கிராஸ் ஹேரில் வந்து இருக்கணும். அந்த ரியல் இமேஜ் மஸ்ட் லை இன் தி பிளேன் ஆஃப் கிராஸ் ஹேர். சரிங்களா, சப்போஸ் வந்து நமக்கு வந்து இந்த இமேஜ் வந்து அந்த பிளேன் ஆஃப் கிராஸ் ஹேரில் தெரியலை. சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பேரலக்ஸ் எரர் வந்து இருக்குது. அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா பார்க்கலாம். 2 எரர், அது ஃபோக்கஸிங் தி ஐபீசஸ் அண்ட் ஃபோக்கஸிங் த ஆப்ஜெக்ட் கிளாஸ். இப்போ ஐபீசஸை ஃபோக்கஸிங் பண்ணுறதுனால நமக்கு வந்து கரெக்டாக அந்த கிராஸ் ஹேர் வந்து நம்ம கிராஸ் ஹேர் டிஸ்டன்ஸ் இட் அண்டு கிளியர். நமக்கு வந்து ஐபீசஸ் வந்து ஃபோக்கஸிங் பண்ணும்போது நமக்கு மேலே அந்த கிராஸ் ஹேர் வந்து நமக்கு வந்து கிளியராக தெரியும். சரிங்களா, அதான் ஃபோக்கஸிங் த ஐபீஸ். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸிங் த ஆப்ஜெக்ட் கிளாஸ். அது ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து நம்ம ஃபோக்கஸிங் பண்ணும்போது அந்த இமேஜ் அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக அந்த பிளேன் ஆஃப் கிராஸ் ஹேரில் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா, நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸிங் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிளான் ஆஃப் கிராஸ் ஹேரில் வந்து வரும். ஸோ இது வந்து ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பேரலக்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஐபீசஸை ஃபோக்கஸிங் பண்ணுறதுனாலையும் ஆப்ஜெக்ட் கிளாஸை ஃபோக்கஸிங் பண்ணுறதுனால அந்த பேரலக்ஸ் எரரை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா, இது தியோட்லைட் வந்து ஓவர் வியூவாக நம்ம வந்து பார்த்தாச்சு. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹரிசாண்டல் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா 3 மெத்தட் வந்து இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி மெத்தட், செகண்ட் ஒன்று வந்து ரெப்பிட்டேஷன் மெத்தட், தேர்டு ஒன்று வந்து ரேட்ரேஷன் மெத்தட். சரிங்களா, இந்த 3 மெத்தடுமே வந்து ஹரிசாண்டல் ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணுது. அதில் வந்து சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ரெப்பிட்டேஷன் மெத்தட் வந்து ஹரிசாண்டல் ஆங்கிளில் மெஷர் பண்ணுறதுல மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட். சரிங்களா, மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட்னு கேட்டாங்கன்னா ஹரிசாண்டல் ஆங்கிளில் மெஷர் பண்ணுறதுல மோஸ்ட் அக்யூரேட்